தேவநேந்தர், நீங்கள் இப்போ இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அளிக்கக்கூடிய இந்த புகார்கள் மீது நடவடிக்கை இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சைகள் உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்ன அவர்களை மீட்டெடுப்பது அது தொடர்பான நடவடிக்கைகளாவது நடைபெறுகிறதா? பேர் டாக்டர் அபிலாஷா கேட்கலாம். டாக்டர் அபிலாஷா, நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த போச்சம்பள்ளி விவகாரத்தையும் நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கருச்சிதைவு அறுவை சிகிச்சை நடந்ததாக சொன்னாங்க. ஆனால் அதை ஆட்சியர் மறுத்திருக்கிறாங்க. இது போன்ற அந்த உடல் ரீதியான காயங்களில் திரும்ப அவங்க மன ரீதியான காயங்களை வெளிப்படுத்துவதற்கு இப்போதைக்கு இந்த வழக்குகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ரீதியாக அதற்கான சிகிச்சைகள் வழங்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது இல்லைன்னா என்ன வழங்கணும் அதை சொல்லுங்களேன். இந்த பர்டிகுலர் கேஸில் அவங்க எதுவும் ஆக்ஷன் எடுத்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலாக செக்ஷுவல் அபியூஸ் ஆன குழந்தைகளுக்கு டெஃபினட்டாக உடல் வலி ஒரு பக்கம், அதை விட மனவலியும் மனவேதனையும் மனப்பதற்றமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நடந்தது ஒரு பக்கம் ஃப்ளாஷ்பேக் ஆகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி அது யோசனையில் வரும். இனி நடக்க போகிறதுக்கு மேலேயும் அவங்களுக்கு எது மேலேயும் நம்பிக்கை வராது. ஏன்னா செக்ஷுவலி அபியூஸ்ட் சில்ட்ரனுக்கு முதல்ல உடையக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை, ட்ரஸ்டே இருக்காது, யாரு மேலேயுமே இருக்காது. அது போலீஸாக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே நமக்கு எதிராக தான் இருப்பாங்களோன்ற ஒரு பயத்திலேயே அந்த குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு முதல் தேவை ஃபர்ஸ்ட் எய்டு தேவை. சைக்கலாஜிக்கலாக அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வில் ஃபைட் பேக் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அண்ட் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்திட்டம் ஆக்ட்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவை அந்த நபர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க, அந்த நபர்கிட்ட இருந்து எனக்கு எந்த தொல்லையும் எனக்கோ எங்க அப்பா அம்மாவுக்கோ வரக்கூடாது. ஏன்னா அவன் நிறைய மிரட்டி இருப்பான். ஸோ அவனுடைய மிரட்டலுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் எங்களை பண்ணிடக்கூடாது, என்னால எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது மட்டும்தான் அந்த குழந்தையுடைய ஒரு பதபதப்பா இருக்கும். அதை நம்ம முதல்ல அட்ரஸ் பண்ணணும். அந்த ஆணித்தரமான ஒரு ஆதரவு கொடுக்குறோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தில் அது குழந்தைகளுக்கு சீக்கிரமா மீண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், பிடிஎஸ்டியும் சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அதாவது இந்த சம்பவத்தோடைய பின் விளைவு அந்த குழந்தைக்கு பிற்காலத்திலையும் வரும். நாளைக்கு அது வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமும் ஒரு மக்கள் மேல நம்பிக்கை இல்லாம, உறவுகள் மேல நம்பிக்கை, திருமணத்தின் மேல நம்பிக்கை இல்லாம, தன் உடல் மேலேயே அதுக்கு ஒரு பிடிமானம் இல்லாம, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நிறைய காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் வரும், நிறைய கில்ட், செல்ஃப் இமேஜ் இஷ்யூஸ், இதெல்லாம் வரும்போது அந்த குழந்தையோடைய லைஃபே அங்க ஸ்பாயில் ஆயிடும். நம்ம வெறும் செக்ஷுவல்ன்றப்ப பிசிக்கலான யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, பட் அதை தாண்டி சைக்கலாஜிக்கலா இமோஷனலா அவங்களுக்கு பெரிய பாதகத்தை உண்டாக்கக்கூடும். அதனால டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்க முதல்ல கேட்டிருந்தீங்க இந்த காலத்துல அதிகமா ஆகுறதுக்கு காரணம் இந்த மீடியாவை சொல்லாமான்னு. டெஃபினட்டா நான் மீடியா சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்ததுக்கு அப்புறம் சென்சார்ன்ற கான்செப்டே இல்லை. எல்லாரும் அசிங்கமா பேசுறது, அசிங்கமான விஷயங்களை காட்டுறது, வயதுக்கு அதிகமான விஷயங்களை காட்டுறது, இதெல்லாம் தேவையில்லை. அப்ப குழந்தைகளுக்கு எது தப்பு ரைட்டுன்னு தெரியாம போயிடும். ஒரு விஷயத்தை நீங்க 10 தடவை காட்டுறீங்க, எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அது ரைட்டு தானே, அந்த மாதிரி ஃபீல் வந்துரும் உங்களுக்கு. ஒரு விஷயம் மூடி வச்சா அந்த எதுவுமே நம்ம ஒரு ரகசியமா ஒரு மூடி வச்சா தப்புமா அப்படின்னு சொல்றப்ப, அது காட்டாம இருக்கிறப்பதான் அது தப்பு. எல்லா இடத்துலயும் காட்டிட்டு அது தப்பு இல்லைன்ற ஒரு எண்ணம் வரப்ப அவங்களுக்கே தன்னை காப்பாத்திக்க தெரியாம போயிடுமோன்னு நான் சொல்ல வரேன். ஒருத்தன் கை வைக்கிறான், தொடுறான்னா இது நல்லதா கெட்டதான்றத பிரிச்சு பார்க்க தெரியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு இன்னொன்னு கேட்கறது என்னன்னா, இப்போ இந்த சோசியல் மீடியாக்கள், இந்த செல்ஃபோன் பயன்பாடு இல்லாத அந்த 10 ஆண்டுகளுக்கு ஒரு முன்பு அந்த மனத்தூண்டல் மற்றும் அது தொடர்பான அந்த பிரச்சனைகளை இந்த செல்ஃபோன் மற்றும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓடிடி சமூக வலைத்தளங்களில் இந்த சொற்களாக பரிமாறுவது, படங்களாக காட்சிகளாக பார்ப்பது ஒரு லிமிட்டடாக தான் இருந்தது. இப்போ அது ஒட்டுமொத்தமாக அது ஓப்பன் பிளாட்ஃபார்மாக ஆகியிருக்கு, திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதனால் எளிதில் அவர்கள் மன ரீதியாக அந்த கிளர்ச்சி மற்றும் அவர்களை கொடுமைப்படுத்துவதற்கான துணிச்சல் மற்றும் இந்த குழந்தைகள் கூடுதல் அந்த மன முதிர்ச்சி ஆகிய பாதிப்புகள் இப்போ அதிகரிச்சிருக்கோ, அது முதியோர்களுக்கும் அதிகரிச்சிருக்கு, குழந்தைகளுக்கும் இப்போ அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கேசஸ் மற்றும் அந்த இப்போ உள்ள இந்த ட்ரீட்மெண்ட் பிரச்சனைகள் பற்றி கேட்கும்போது கேட்குறாங்க. நிச்சயமா இருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைகளை லவ்ன்ற பேர்ல ஏமாத்துவாங்க. அது குழந்தை,
பட் நான் வந்து உன்னை லவ் பண்றேன், நீ 18 வயசு ஆனோன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படிலாம் ஏமாத்தி அப்படிதான் கற்பமாக்குறது எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குழந்தை வந்து அது என்னமோ ஒரு தெய்வீக காதல் மாதிரியும் அது உண்மை மாதிரியும் இந்த மூவிஸ்லாம் பார்த்து இது இப்படி போலாம் போல இருக்கு அப்படின்ற எண்ணம் வருது இல்லையா? ஸோ அந்த டீவியேஷனுக்கு நம்ம டெஃபினட்டா மீடியா சொல்லணும். மீடியாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சோஷியல் கமிட்மெண்ட் இருக்கு. டெஃபினட்டா அவங்க காட்டுற இடம் சொல்லி கொடுக்கறதாக இருக்கணுமே ஒழிய அங்கேயே கெடுக்கிற ஒரு எலிமெண்ட் வரக்கூடாது. அது ரொம்ப முக்கியம், அது நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடக்கிறது நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு பொது இடத்துல, சரி ஒரு ஸ்கூல்லையோ இல்ல வந்து ஒரு 4 பேர் கூடுற இடத்துலயோ அப்படிதான் இருக்கு. அங்க ஒரு ஒதுக்குப்புறமா இருக்குமே ஒழிய பட் கம்ப்ளீட்டா ஏதோ காட்டுக்குள்ளேயோ மலை மேலேயோலாம் நடக்கிறது இல்லை. அப்போ பொது இடத்துல நடத்த முடியும்னா அங்க இருக்கிற மக்கள் எனக்கு என்ன வந்துச்சுன்னு முகம் சுழிச்சிட்டு போறதுதான் ஒரு முக்கிய காரணம். நான் எப்பவுமே சொல்வேன், ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்க அடல்ட் ஆகிற வரைக்கும் இந்த சொசைட்டி தான் அவங்களுக்கு கார்டியன். எல்லாருக்கும் அவங்க அந்த குழந்தை மேல பொறுப்பு இருக்கு. ஆமா, பாத்துக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், நிறுத்தி கேட்கலாம், அந்த குழந்தையை காப்பாத்தலாம். பட் நம்ம வீட்டு குழந்தை இல்லையேன்னு நம்ம அஜாக்கிரதையா போக கூடாதுன்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே டாக்டர்.